வெளியூரில் வேலைக்கு செல்லும் மகளிர் பாதுகாப்பாக தங்கிறதுக்கு தோழியர் விடுதி, மாணவர்களுக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் வழங்க போகக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டம், இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கி வேலைவாய்ப்பு பெற்றுத்தரக்கூடிய நான் முதல்வன் திட்டம், கோடிக்கணக்கான தாய்மார்கள் முகத்தில் புன்னகையும் கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு குடும்பங்களில் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிற திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கும் தாய் வீட்டு சீர்னு சொல்றாங்க இல்லையா, தமிழ்நாடு முழுக்க 1,15,00,000 சகோதரிகள் உரிமையோடவும் பாசத்தோடவும் சொல்ற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இப்படி பள்ளி குழந்தைகள் முதல் கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் வர பயன்பெறும் ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிக்கிட்டு வரோம். அதனாலதான் நம்முடைய திராவிட மாடல் திட்டங்களை மற்ற மாநிலங்களும் பின்பற்றக்கூடிய நல்லாட்சியை நாம் வழங்கிட்டு வரோம். ஆன்மீகத்தோட முக்கியமான அடையாளமாக இருக்கிற நகரங்களில் ஒன்று இந்த திருவண்ணாமலை. எல்லாருக்கும் எல்லாம்னு அனைத்து மக்களுக்குமான அரசா நம்ம அரசு செயல்பட்டுக்கிட்டு வருது. ஆன்மீக கோயில்கள் முறையா செயல்படுத்துறதுக்காக இந்து சமயத்துறை அந்த துறையை 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்குனதே நீதி கட்சி ஆட்சி தான். அனைத்து துறையும் வளர்வதுதான் திராவிட மாடல் வளர்ச்சின்னு முழங்கி திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வரோம். திராவிடம் என்ற சொல் யாருக்கெல்லாம் பயத்தை கொடுக்குதோ, யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அவங்க எங்களை மதத்தோட விரோதிகளாக சித்தரிக்க முயற்சி பண்றாங்க. மக்களை பிளவுபடுத்தி குளிர்காய நினைக்கு மதவாதத்துக்கு தான் நாங்கள் எதிரிகளை தவிர மதத்துக்கு எதிரிகள் அல்ல. கலைஞர் ஸ்டைலில் சொல்லட்டுமா, கோயில் கூடாது என்பதில்ல, கோயில் குடியவர்களின் கூடாரமாகிவிடக்கூடாது என்பது எங்கள் எண்ணம். மொத்தத்தில் மதங்களை வச்சு மக்களை பிளவுபடுத்தி நினைக்கிறவங்களுக்கு தான் நாங்கள் எதிரிகள். நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகு அதிகமாக கலந்துக்கிற விழா எது பார்த்தீங்கன்னா, அதிகமான அரசு விழாவில் நான் எதில் கலந்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா, இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடைபெறுகிற விழாக்கள் தான். அந்த அளவுக்கு ஏராளமான பணிகள் மிக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன பணிகளை செஞ்சுட்டு இருக்கேன்னு ஒரு சின்ன பட்டியலை போடணும்னா, 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான கோயில் சொத்துக்களை மீட்டு இருக்கணும். 1500 கோயில்களுக்கு குடமுழுக்கு செஞ்சிருக்கோம். கிராமப்புற கோயில்கள் மற்றும் ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியினர் வசிக்கக்கூடிய பகுதியில் ஆண்டுக்கு 1250 கோயில்களுக்கு திருப்பணிகளை செய்ய நிதி ஒதுக்கி இருக்கோம். கோயில் திருப்பணிகளுக்கு வழிகாட்ட வல்லுநர் குழு அமைச்சிருக்கிறோம். பழமை மாறாம திருப்பணிகள் செய்யப்பட்டு வருது. 1000 ஆண்டு பழமையான 112 கோயில திருப்பணிகள் நடைபெற்று வருது. கோயில் குளங்களை சீரமைச்சிருக்கிறோம். இறைவனுடைய கோயில் சமத்துவம் நிலவணும்னு அனைத்து சாதியினரும் அர்ச்சகம் என்ற சட்டத்தை நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். ஆலயங்களில் அன்னை தமிழ் ஒலிக்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அதனால்தான் பக்தர்கள் போற்றும் அரசாகவும் அற்பர்கள் கதரும் அரசாக நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கு. ஆன்மீக பெரியவர்கள் மடாதிபதிகள் போற்றி பாராட்டும் அரசா நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கு. மக்களை பண்படுத்தத்தான் ஆன்மீகத்தை பயன்படுத்தணுமே தவிர பாஜக மாதிரி மக்களை பிளவுபடுத்த பயன்படுத்தக்கூடாது. போட்டோஷாப்பில் கட்டமைக்கப்பட்ட குஜராத் மாடல் அம்பலப்பட்டு இன்னைக்கு திராவிட மாடல் என்பது இந்தியாவின் குரலாக மாறி இருக்கு. இந்த நிலையில்தான் கள்ள கூட்டணிகள் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்ய வந்திருக்கு. நடக்கிறது இந்தியாவை யார் ஆளணும் என்பதற்கான நாடாளுமன்ற தேர்தல். இந்தியா கூட்டணி தான் ஆளணும்னு நாம சொல்றோம்.
ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் ஆளணும்னு சொல்லாம, யார் ஆளக்கூடாதுன்னு சொல்லாம, யார்தான் உண்மையான எதிரினே தெரியாம, எதுக்காக தேர்தலில் நிற்கிறோங்கிறதே தெளிவே இல்லாம, கள்ள கூட்டணிக்கு ஆதாயம் தேடித்தர களத்துக்கு வந்திருக்கிறார் பழனிசாமி. ஒரு பக்கம் கூட்டணி முறிஞ்சிருச்சுன்னு சொல்லுவார், இன்னொரு பக்கம் பாஜக எதிர்க்க முடியாது, அது கூட்டணி தர்மம்னு சொல்லுவார். ஆளுங்கட்சியாக இருந்தால் கூடை கும்பிடு போட்டுட்டு எதிர்கட்சிகள் அரசியலுக்காக எதிர்க்கிறாங்கன்னு சொல்லுவார். எதிர்கட்சியா மக்களால் ஓரங்கட்டப்பட்ட பிறகு எதிர்கட்சி ஏன் எதிர்க்கணும்னு அரசியல் தத்துவ மேதைகளை மயங்கி விடுற மாதிரி புது புது தத்துவங்களாக புலம்புவார். இப்படிப்பட்ட பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு மட்டும் துரோகம் செஞ்சவர் அல்ல, தன்னை சுற்றி இருந்த அத்தனை பேர் முகத்திலையும் குத்துனவர். அவருடைய ஃப்ளாஷ்பேக் என்ன, அவருடைய பின்னணி என்ன, அவருடைய ஃப்ளாஷ்பேக் என்ன, கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்ப்போமா? அம்மையார் ஜெயலலிதா மறைந்த பிறகு பழனிசாமி முதல்ல சசிகலா அணியில் இருந்தார். அம்மையார் சசிகலா முதலமைச்சர் ஆகணும்னு முயற்சி பண்ணப்போ பன்னீர்செல்வம் தர்மயுத்தம்னு ஒன்று காமெடி பண்ணார். இந்த நிலைமையில் அம்மையார் சசிகலா சிறைக்கு போக அந்த அம்மையார் கால் நோக்கி ஊர்ந்து தவழ்ந்து கூவத்தூர் கவனிப்புகளால் முதலமைச்சரானார் பழனிசாமி. உடனே டிடிவி தினகரனுக்கு ஓட்டு கேட்டு போனார். ஆர்கே நகர் எலெக்ஷன் கேன்சல் ஆகிடுச்சு. கட் பண்ணா பன்னீர்செல்வம் கூட கூட்டணி சேர்ந்து அதே தினகரனுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். அடுத்த பொதுக்குழுவில் பன்னீர்செல்வத்திற்கு வாட்டர் பாட்டில் மரியாதை பண்ணாங்க. இப்படி ஒரு மெகா சீரியல் எடுக்கிற கதை மாதிரி குழப்பங்கள் நிறைந்த துரோக கதை தான் பழனிசாமியோட கதை. இப்போ பிரிஞ்சு போனவங்க பாஜக கூட நேரடி கூட்டணியாகவும் பழனிசாமி கள்ள கூட்டணியாகவும் வந்திருக்காங்க. இதில் யாருக்கு யார் நண்பன், யாருக்கு யார் எதிரி, யாருக்கு யார் துரோகி, இதற்கு பதில் என்ன தெரியுமா? இவங்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும், ஏன் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே எதிரி மட்டுமல்ல, விரோதமான கூட்டணி. தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக, அதுக்கு துணை போகக்கூடிய பாமக, தமிழ்நாட்டை பாழ்படுத்தின அதிமுக என்ற இந்த துரோக கூட்டணியை ஒரு சேர வீழ்த்துங்கள். தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு துணை நிற்க போகக்கூடிய இந்திய கூட்டணியுடைய ஒன்றிய அரசு ஆட்சியில் அமர்த்துங்கள். அதற்கு திருவண்ணாமலை தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் சி.என். அண்ணாதுரைக்கும், ஆரணி தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் எம்.எஸ். தரணிவேந்தனுக்கும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும்னு உங்களை எல்லாம் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். தமிழர்கள் பாஜக மாதிரி அடக்க பார்ப்பவர்களையும் ஏற்றுக்க மாட்டாங்க, அதிமுக மாதிரி அடிமையாக இருக்கக்கூடியவங்களையும் ஏற்றுக்க மாட்டாங்க. கடந்த 2 தேர்தலில் நிரூபித்த மாதிரி இந்த தேர்தலில் நீங்க காட்டணும். மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், நீங்கள் அளிக்கிற வாக்குதான் இந்தியாவை காப்பாற்றும், தமிழ்நாட்டை காப்பாற்றும், எதிர்கால தலைமுறையை காப்பாற்றும், பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். 40 நமதே, நாடும் நமதே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.